எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். வள்ளுவன் ஏட்டையும் எழுத்தாணியையும் எடுத்து வைத்துக் கொண்டு குறளை எப்படி ஆரம்பிப்பதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த போது அகர முதல எழுத்தெல்லாம் என்கிற அசரீரி ஒன்று எங்கிருந்தோ கேட்டதாம். அந்த மாதிரி புதியவனாகிய எனது முதல் படைப்பான இந்த மறிக்கொழுந்தை எப்படி துவங்குவதென்று தெரியாமல் இருந்த போது என்னுடைய மானசீக குருநாதர் மரியாதைக்குரிய திரு பாரதிராஜா அவர்களின் குரல்தான் எனக்கும் அசரீரியாக வந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படியாக அவர் ஆரம்பித்து வைத்த எனது புதிய கலை பயணத்தை எனது வணக்கத்திற்குரிய ஆசான் திரு ஆர் பார்த்திபன் அவர்கள் ஆசியுடனும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்களின் ஆதரவுடனும் என்னை வாழ வைக்கப் போகின்ற ரசிக பெருமக்களின் பேராதரவுடனும் துவங்குவதில் பெருமைப்படுகிறேன். பணிவுடனும் பாசத்துடனும் புதியவன். கண்ணா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. யாரு தெரியுதா? வணக்கம். இவர் ஒரு வகையில மாமா. டாடி டாடி, இந்த ஊர் ஜனங்களா எனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பாருங்க, அந்த பாட்டிமா அந்த குழந்தையோட கையெடுத்து என்ன கும்பிட சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது டாடி. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன். வா. நல்லா இருக்கீங்களா? டாடி டாடி, இந்த ஊரோட பேர் கொட்டாம்பட்டி தானே சொன்னீங்க? அங்க பாருங்க, மறிக்குழந்து பட்டின்னு எழுதிருக்கு. அம்மாவோட பேர் தானே மறிக்குழந்து. இந்த ஊருக்கு எப்படி அம்மாவோட பேர் வந்துச்சு? சொல்றேன், வா. அங்கிளோட பேசிட்டு வாமா. ஏம்மா, உன் பேர் என்னம்மா? சித்ரா. அங்கிள், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கொட்டாம்பட்டிங்கிற இவ்வளவு சின்ன கிராமத்துல பிறந்த எங்க அம்மாவால இந்த ஜனங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு, ஒரு சாதனை புரியுற அளவுக்கு எப்படி இவ்வளவு மெச்சூரிட்டி வந்துச்சு? அம்மா, சாதனை பண்றதுக்கும் தியாகம் பண்றதுக்கும் திருச்சியிலிருந்து தான் வரணும், திருநெல்வேலியிலிருந்து தான் வரணுங்கிற வரமுறை எல்லாம் இல்லம்மா. யாரு எங்கிருந்து வேணாலும் சாதனை பண்ணலாம். அதுக்கு முயற்சியும் மூளையும் தான் முக்கியம். நாம திருவிழாவுக்கு போலாமா கண்ணா? வாமா.
மெட்ராஸ்க்கு அடுத்த ட்ரெயின் எப்போ? ஏங்க 2 நாள் தங்கிட்டு போலாமே? போலாம், ஆனா கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. குழந்தைக்கு எக்ஸாம் வேற. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அந்த ரயில் வருது. அதுல டிக்கெட் சொல்லிடுங்க. ஐயா, ஒண்ணும் இல்ல. நீங்க போய் இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு சொல்லுங்க. சரிங்க ஐயா. டாடி ஒண்ணு இல்லம்மா. டாடி ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சு போச்சே, இப்போவாது சொல்லலாம்ல. பொறுமையா இருமா. ஒவ்வொரு கிராமத்து திருவிழாவிலையும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த திருவிழாவிலையும் இருக்கு. அதை நீ பண்ணிட்டு வா, அப்புறம் சொல்றேன். என்ன டாடி அது? அங்க பாத்தியா, தட்ஸ் மாதிரி குழந்தை. 2 கட்டு வாங்கிட்டு வந்து அவங்கள மாதிரி ஆத்துல கரைச்சிட்டு வா, அப்புறம் சொல்றேன். வாங்கம்மா. வணக்கம். 2 கட்டு கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க பணம். பணம்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வேணாம் தாய், உங்ககிட்ட போய் பணம். சர்ப்ரைஸ். வணக்கம்மா. சித்ரா, போலாமா? என்ன டாடி இது? மறி குழந்துமா. பூ மாதிரி ஒரு விஷயம். பூக்கு கொஞ்சம் அழகு உண்டு. இதுக்கு பிரமாதமான அழகு இல்லைனாலும் ஒரு அற்புதமான வாசனை உண்டு. உங்க அம்மா மாதிரி. இன்னைக்கு என்னடா இந்த கிராமத்து சின்னங்கள் உங்க அம்மா பேர்ல பெரிய திருவிழா நடத்துறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு மறிக்குழந்து பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு போற்றப்படுகிற உன் தாய் அவளோட நிஜ வாழ்க்கையில இதே கிராமத்து மூல முடுக்குல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எப்படிலாம் கத்திட்டு இருந்தா தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சுடா. வீட்டு வாசல்ல எவனாவது வந்து நின்னா போதும், எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு கத்துறாளே தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாணம் ஆன பாடும் இல்ல, எவனும் கச்சேரி வாய்ச்ச பாடும் இல்ல. மும்மரமா நடக்குதா? என்ன மணி வந்து இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரையா? ஆமா, மறி கொழுந்து வேலையை முடிச்சிட்டு மறி நிறைய கட்டிட்டு வந்திருக்கா. அதுல நீ கொஞ்சம் அவுத்து வாங்கிக்க. ஏன் கழுவி, உனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அவளையும் திட்டிக்கிட்டே இருக்க. இன்னும் என்னடி பொம்பளையா லட்சணமா நடந்து வாராளா பாரு. என் சக்திக்கு இது வரைக்கும் 10 மாப்பிளைய பார்த்துட்டேன். ஆம்பளை மாதிரி இருக்கான்னு அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் வராமல போயிருவான், விடுவியா? அதானே கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா. ஏய் பழனி, என்னங்கய்யா? இங்க வா. இதோ வந்தானுங்க. நீ நேரா போய் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் மறிக்குழந்தை கூப்பிட்டு வா. யாரு? மறி குழந்தையா? ஆமாண்டா, நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன், போய் கூப்பிட்டு வா. சரிங்க. கேள்வி கேக்குறான். இங்க என்ன பாரு வேண்டி கிடக்கு, குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு. என்பகம் என்னங்கய்யா? ஒண்ணுமில்ல, நீ வேலையை பாரு. என்னன்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு மறுப்பு வந்து. உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. முதல்ல நம்ம தேவரையா தான் கூப்பிட்டுருக்காரு. வரசவா கும்பிடுற தேவரையா கூப்பிட்டா? ஆமா மறிக்குழந்து, நான் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இந்தா. எதுக்குயா? ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு. நான் கொஞ்சம் வேலையா வெளிய போறேன்,
அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். நீ ஒரு வேலை செய், நேரா மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல முத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். அரிய செம்பகம், செங்கல்ல உடைச்சு என்னத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிற? இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல்னு நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு 1 முதல்ல போட்டது நீ இல்ல, தேவரையா. ஆமா தேவரே, எப்படி? அப்படித்தான் மறிக்கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்தி தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. புதார் தலையா, என்ன கம்பிய உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர்ற ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலைப்பார். என்ன கிடைக்குது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்ட கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன். பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, தொழில் ரீதியா எனக்கு போட்டி ஒரு பொம்பளையா? அவமானமா இருக்கு. 30 வருஷமா இதே ஊர்ல எங்க தாத்தா கொத்தனார் வேலை பார்த்திருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. 20 வருஷமா எங்க அப்பா மேஸ்திரி வேலை பார்த்திருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. எனக்கு இப்படி ஒரு அவமானமா? தேவரே, கொஞ்சம் நில்லுங்க. என்ன கூப்பிட்டு வேலையும் கொடுத்துட்டு ஏன் கேவலப்படுத்துறீங்க? இந்த இல்ல கில்ல எல்லாம் வேண்டாம். இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி. இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணியீரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8 இருந்து 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன. இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறிக்குழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற.
போனாலும் வெள்ளாவி வச்ச மச்சானே, ரெண்டு கண்ணாலே என் நெஞ்ச தச்ச மச்சானே, முட்டி காலிருந்து கட்டுற குட்டி கழுவிகளா, மச்சான் போன இடம் நீங்கடா கண்டு வருவீகளா. மறி கொழுந்து வாசத்துல மொத்த விட்ட பூப்பால சின்னஞ்சிறு சித்திர குட்டி சேலைய கட்டி வந்தாள். உள்ளத்துல கள்ளமில்ல சொல்ல போன பால் போல, ஊரையெல்லாம் சொந்தங்கள் போல பந்தங்கள் போல கண்டாளே. சின்ன தந்தையரது மேலிக்கடா, இவன் ஒருத்தல் வாழற யாருக்கும் வேண்டிய சின்ன பெண்ணாகும். பூங்குயில் நிற்கும் கூவுற சத்தம் குக்கு குக்கு, அது பாடுற ராகம் போடுற தாளம் குக்கு குக்கு. மாதமும் மாறுத பெய்கிற பூமிதான் வானம் பார்த்ததில்லை, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சமா நஞ்சமா பஞ்சம் வந்ததில்லை. பூங்குயில் நிற்கும் கூவுற சத்தம் குக்கு குக்கு, அது பாடுற ராகம் போடுற தாளம் குக்கு குக்கு. ஏன் கணக்கு லாரி வந்துச்சா லோடு எடுத்துனீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இத பாருங்க, நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா காலத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மண்டையில ஏத்துக்கவே மாட்டாரு. பாவம், அக்கடான்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள நீங்க. மாசம் பிறந்துச்சா மணியாட வந்துச்சான்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களை தந்தி கொடுத்து வர சொல்லி தலைமாட்டுல உட்கார வச்சு 50 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு பெரியவர். போகும்போது உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி இந்த சொத்தோட மதிப்பை அதிகமாக்க முடியாட்டியும் அழிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பினா. தம்பி, நீங்க அப்பப்ப வாங்க, 1000 2000 வாங்கிக்கிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்தா, வச்சுக்க. வேண்டாமா அட வாங்க முனுசாமி. வேண்டாமா, நீயே காசுக்கு திண்டாடுற, இதுல எனக்கு கொடுக்குறியா? ஆனா எனக்கு என்ன திண்டாட்டம்? எப்படி 2 வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிரும். ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது, நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது? அட பரவாயில்ல முனுசாமி, வாங்கிக்க. ம்ஹும். நீ பட்னி கிடக்கிறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார பார்த்தாலும் இறக்கப்படுற நீயே நல்லா இருக்கணும் தாயி. ஆனா உனக்கு தான் தெரியுமே, நான் வேலை செய்யாம யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க மாட்டேன்னு. தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாதிச்சுதாமா அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தாதான் நேரம் ஊர் போல 5-10 வாங்கி வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னேன்னா நான் தண்டா போட்டுறேன். நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல? உங்க கிண்டல் வேணாங்கிறது. நாட்டாம எல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொண்டு நான் உன்னை கிண்டல் பண்றேன்னு நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ம். ஒண்ணு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவக்கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோரா போட்டுரு. அதுக்கப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. எப்படி நம்ம யோசனை? யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான் இல்ல. ஆமா, ஆடைய அரிச்சந்திரமா வாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல, நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விட நான் போறேன். இல்ல இல்ல மாதிரி கொண்டு கொண்டா ரூபாய நான் தண்டா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே. நான் வாரேன். சாப்பிடறனோ இல்லையோ, இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா குடிச்சே ஆகணும். ஏடியம்மா, இவ்வளவு நேரம் எங்கடியே போயிட்டு வர? வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது? ஊரை சுத்திட்டு ஒண்ணு வரல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கிழவி நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில? அப்படி என்னதே 10 வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும்போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேலைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுற. ஆமா ஆமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும் 9 மணி நேரமா. நான் இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா, வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம். கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவுக்கு நடக்குதா?
வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவக்கூத்து வருது தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அதானே. அந்த முனிசாமி பையில போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாக்கா. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவக்குத்து பார்த்து வரலாம்ல. அக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாக்கா. டேய் முனிசாமி, தண்ணியை போட்டு தூங்குறத பாரு. எழுப்புடா அவனை. டேய் இந்திரி. யாரு குமரசாமி? ஊருக்குள்ள பாவக்கூத்து வருதுன்னு தண்டோரா போட்டியாமே? பாவக்கூத்தா? நானா? ஏய், எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏமண்டாட்டி 7 மணிக்கே பாய போட்டான். பணியில கொண்டு உட்கார வச்சுடா பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. அது வந்து என்னடா வந்து போய் இந்த ஊருக்கு நீதாடா. மாட்டிக்கிட்டானே. என்ன நீ சொல்ற? ஒண்ணு பேசாத வாக்கா. ஐயா ஐயா அடிக்காதீங்க. நிறுத்துங்க. என்ன தெரிவித்து சொல்ற? இந்த பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? பாவக்கூத்து வரத ஊருக்குள்ள சொல்லி தண்டா போட்டிருக்கான். ஐயோ, இப்பத்தேன் பாவக்குத்து காட்டுறவரை பார்த்தேன். கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பாவக்குத்த நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்பிட்ட தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே. உன்னை நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீயே அவங்க காசை கொடுத்து பாவக்கூத்து வருதுன்னு ஊர்ல தண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட குழப்பா போச்சே. டெய்லர் அண்ணே, அது எப்படி அவளுக்கு சரியா கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறிக்கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவன்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பொண்ணு என்னன்னு சொல்ற? என்ன மறிக்கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிள்ளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே சும்மா என்ன, என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரம்மா. இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளையெல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகனை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாருன்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையதே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு. மறிக்கொழுந்து பாடு பாடு. மறிக்கொழுந்து, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. அட பாடுமுல்ல. போகல, எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? சும்மா போ. உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊர்ரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியாடா.
இனிமே இதுல மனுஷன் குளிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். போடா. என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறி கொழுந்தா? அதேதான். அதான் மறி கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க 2 பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போலாம். ரெடியா பா. உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. அது இல்லைங்க இது. ஓ இதுவா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணியை பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்திரமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணு இதுதானா? மாப்பிள என்ன இதுக்கே இப்படி அலங்கடிச்சிட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் அச்சி, பொண்ணா? கையடியா. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு. அது பொண்ணோட தோழியா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசாத்தி. அப்ப உன்னைய அடிக்கிறாமா? அப்படி போடி. மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கும் முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு ஏப்பா இந்த ஓட்டம் ஓடுறாரு? சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா என்ன நொன்னப்பா சொல்ற? சொல்ற? வயசாச்சு உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து வர சொன்னது? எங்க இந்த மாதிரி கொழுந்து? வா புள்ள. அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தம் சுட்டேன். என்ன மாதிரி கொழுந்தது? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பாத்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளை சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு. விவரம் கட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கிட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே, கிளவிதே சொல்லுச்சு. அது புருஷே அதே எங்க ரங்குன் தாத்தா அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சான். தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம். நான் இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன். ஒண்ணுமே ஒத்து வரல. இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுது. கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்தோம்ட்டு. எது எப்படியோ மறைக்கும். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் வர்றேன். என்ன மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். சே அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா. தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆட நீங்க ஒண்ணு. நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க நான் காட்டுறேன். எங்க? மாப்பிள ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்ல, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய் இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ண. அட சோம்பேறி பைய மகனே. இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி
அந்த பொண்ணை தான் பாத்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி, அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? வெளியில வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். மூடிட்டு சும்மாரு. என்ன மாதிரி குழந்தை என்ன கேக்குறாவா? அந்த கொழுக்கட்டையில தான் உன்னை எடுத்துக்கூட. இல்லக்கா, ஒண்ணு இல்ல, நீங்க சாமி கும்பிடுங்க. சாணியா வந்த இடத்துல உயிர் வாங்குது. ஐய, சேலையெல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டா. அப்பவே யக்கா யக்கானா நீதான் கண்டுக்காம இருந்த. இங்க பாரு, தரையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டா. எந்திரிட்டி. துணியெல்லாம் வேற ஈரமாயிருச்சு. இங்கேயே வெளியே போனாலும் போயிருவேன். அடிப்பாவி உண்டா மறிக்கொழுந்து, என்னடி அக்கிரமோ? தெரியாம சும்மா. சானிய வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். மானத்தை வாங்கிட்டு பீட. என்னடி சும்மா? உனக்கு தான் நல்லா தெரியுமில்ல, இந்த இடத்துக்கு ஆம்பளைங்க வரக்கூடாது, இது ஆம்பளைங்க பார்க்க கூடாதுன்னு. தெரிஞ்சிருந்து என்ன தெனாவட்டு பொம்பளை சட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருப்பா அவனை. இல்லக்கா, மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் திருடினா? சத்தியமா சொல்றேன் மறிக்கொழுந்து, இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். உன்னோட திமிரு தெனாவட்டு எல்லாத்தையும் இந்த தெய்வத்துக்கிட்டே காமிச்சிட்டியா? போடி வெளிய, முதல்ல போடி வெளிய. போடி. இங்க பாருடி, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது. கண்ணி கழியணும்னு மண்டி போட்டு வேண்டிக்கிற ராத்திரி சாமிய பழிச்ச உனக்கு கொழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். ஆமா, வரவே மாட்டான். பாண்டி பஜார் போறோம். என்னடா ட்ரீம் பாய், ஊருக்கு போறேன்னு சொன்ன, துணி எடுக்க போறியா? மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது மாதா போடாங்க மாயாடா. மாயாதான் பேரு. உங்கடா பிடிக்குங்களா? நல்லா இருக்கா? அந்த வயலட், அந்த வயலட் இருக்கு, அந்த ப்ளூ பீட் எடுங்க. ஐயோ, You want this shirt? No, no, please, no, no, please, please, no, no. Sorry, அது வந்து இந்த 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 பொம்மை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுறா. இல்லடா, இந்த பொம்மை பொண்ணாச்சா, பொண்ணு வந்து ட்ரெஸ் அது இல்லடா, சாரி. அது என்னடே இங்க வந்து மனத்தை வாங்கிட்டியா? இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லு, கழுத்து எடுத்துறேன். இவரோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாடா. போச்சுடா மச்சான், மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட வேண்டாம். கற்பூர வாசனை. இவனுக்கு எங்க தெரிய போகுது? மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும். உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல 8 முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நினைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாணம் ஆகாத மாதிரி என்ன மாதிரி கனவு வரும் தெரியுமா? மறுபடியும் கனவு காண்றாடா. டேய், மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க வேணா பைத்தியம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் கேர்ள். வாங்க வாங்க, என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? மேடம், இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். எதுக்கு? இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அது எப்படி? தப்பா நினைச்சுக்காதீங்க, காய் கல்பமா சாப்பிடுறீங்க. ஸ்பெஷல் ரெடி, தங்க புஷ்பமா இருக்கும். ஏய், இப்ப எதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் அகாடமியில் நடக்க போற பெண்கள் அழகு போட்டியில் நீங்க தலைமை தங்கறதுக்காக இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்திருக்கோம் மேடம். ஆஹா, தலைமை தான் தாங்கணுமா? நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்கணுமோன்னு நினைச்சேன். நீங்க போட்டியில கலந்துக்கிட்டா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடும். Very good.
போற பஸ் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. அப்பாட்ட தான் சொல்லுமா? அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பாரு சேனு, நீ ஊருக்கு போறதெல்லாம் சரிதான். உங்க அப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். 3 மாசம் வரை அவரோடயே இருக்க போற. அதனால அடக்கொடுக்கமா இருந்துட்டு திரும்பி வரும்போது என் பிள்ளையா திரும்பி வா. சரி சரி, உங்க பிள்ளையாவே திரும்பி வரேன். வரட்டுமா? போயிட்டு வா. இதோ வந்துட்டான் உன் வாய்தாக்காரன். வீட்டுக்கே வந்துட்டான். ஏன் கணக்கு இந்த மாசம் அவன் கணக்கு தீக்கலையா? தம்பி, 1ஆம் தேதி ஆன உடனே பணத்தை கவர்ல போட்டு பாக்கெட்ல ரெடியா வச்சிருப்பேன். எங்க கண்டாலும் கொடுத்துடலாம்னு. வணக்கம் சார். வாங்க ஹெல்த் வாங்க. கவர்மெண்ட்ல மாசம் பிறந்தா உங்களுக்கு சம்பளம் தரணும் இல்லையோ, நான் கரெக்டா கொடுத்துறேன். நன்றி மறந்துடாதப்பா. தம்பிக்கு பொதுநல உணர்வு கொஞ்சம் ஜாஸ்தி. ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது எங்க உங்களுக்கு பத்தாம போய் ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை நீங்க கவனிக்காம போயிருவங்களோன்னு பயந்து போய் தம்பி உங்களுக்காக மாசம் ஒரு தொகையை கொடுக்க சொல்லியிருக்கு. கணக்கு அங்க பாரு. அடடே, நம்ம தேவர் மகன் காலேஜ்ல லீவ் விட்டாங்க போல் இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் அப்பா வீட்டுல தங்க வந்திருக்காரு. அக்ரிமெண்டா? ஆமா தோர, இந்த காடாறு மாசம் நாடாறு மாசங்கிற மாதிரி மெட்ராஸ்ல படிக்கிற காலத்துல அம்மா கிட்டையும் காலேஜ்ல வருஷா வருஷம் இந்த லீவ் விடுவாங்களே அப்ப மட்டும் அப்பா கிட்ட வந்து தங்கிட்டு போனங்கிறது தான் அவங்களுக்கு உள்ள அக்ரிமெண்ட். ஓஹோ. பாட்டிங்க பாருங்க, அடி பாரு. என்ன அடிக்கிறீங்க? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? எதுக்கு சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துன? அண்ணே, அன்னைக்கு கட்டடத்து மேல தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்க. என்ன ஊத்துறீங்கன்னு கேட்டேன்ல, அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆனா கரையான் புடிச்ச தலையா, என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டு என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு தான் இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன். இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்செடி தலைய? இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க? அழைக்கல அவன் பட்டணத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க. இவங்க என்னடா ஒரே ஒரு டென்ட் முட்டாய் வச்சுட்டு 200 300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு தடவை பொட்டிட்டு படத்தை மாத்திரானுங்க. ஏண்டா நெருப்போழி, ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் ஓட்டவே மாட்டீங்களா? சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்காரங்க மட்டும் பக்கத்து ஒரு கோட்டைக்கு படம் பார்க்க வர்றீங்க. மொத்தம் சேர்த்தாலே 300 பேர் சேர மாட்டீங்க. இந்த லட்சணத்துல நாங்க ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் ஓட்டி என்னத்தை சம்பாதிக்கிறது? எங்க முதலாளி தலையில துணியை போட்டுக்க வேண்டியதுதான். வேலையை பாப்பீங்களா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு?
தெரியாம? ஏய், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல, நீ எதையோ மறைக்கிற. சீ, போடி. ஆட, வெக்கப்படுற? சொல்லுடி. கலா வந்து சும்மா சொல்லுடி. நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும் எனக்கு முன்னாலே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ. நீ வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்னை 2-3 மாப்பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு எப்பவும் போலவே பிடிக்கலன்னுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 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 வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்களா? இல்லடி, நம்ம ஊர்ல ஒருத்தர் என்ன ஒரு மாதிரியா கண்ணு மொழியெல்லாம் மேல சொருவுற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு. அடி சக்க, யாரு மாதிரி குழந்தவரு? நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்னை விட அனுபவசாலி தானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு. எதுக்கு? அதான் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போறதுக்கு. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது, உள்ள வா சொல்றேன். ஆமா, நீ கனவு கண்டியா? இல்ல அவன் வேற எங்கேயாச்சும் பார்த்து சிரிச்சதே உன்னையதான் பார்த்து சிரிச்சான்னு நினைச்சுக்கிட்டியா? அடி போடி வேலையேத்தவளே, என்னையத்தே நல்லா உத்து பார்த்து சிரிச்சிட்டு போறாருங்கிறேன். அப்படிங்கிற? ஆமாடி, அப்படித்தே. அப்ப சந்தேகமே இல்ல மறிக்கொழுது, உனக்கு விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன, நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன, நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன தேவரையா, சம்பதி செய்தமா தடவுடலா புறப்பட்டிய? ஒண்ணுமில்ல, நம்ம மறிக்குழுந்த பொண்ணு கேட்கலான்னு போறேன். கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு.
வந்ததம்மா என் நெஞ்சில். வைகாசி பிறந்தது உனக்கு ஒரு மங்களம் தேடி வரும். ஆதாரம் நீயாக தினம் ஒரு மனம் தரும் புன்னகை பூவே. கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு. என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு. எழுதுகிறோம் பல பாடல்களை எங்கள் காதலுக்கு. இளம் உள்ளங்களில் அதன் எண்ணங்களில் சுகம் சேர்ந்திருக்கு. கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு. என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு. ஓம் அச்சுதாய நமக. ஓம் அனந்தாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. யோ 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 ஐயரே, இப்ப ஏதோ ஒரு 3 பேரு சொன்னியே, அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் மாதிரி குழந்தை? இல்ல, அந்த 3 பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமே கேட்டேன். யோ, இப்ப நான் என்னத்த சொல்லிவிட்டேன்னு இந்த சிரிப்பு சிரிக்கிறேன்? சொல்லுயா? ஆமா, நோக்கியே இந்த நினைப்பு. நீதான் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிடுறிய. இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கிய. அத நினைச்ச எனக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிப்பையா? நல்லாவே சிரிப்பேன். ஏயா, கண்ணங்கரையில கறி கட்ட மாதிரி இருந்துகிட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டல்ல? நேரம் ஐயா, எல்லாம் என் நேரந்தே. மறி குழந்தை, காலங்காத்தால நான் தான் நோக்கு கிடைச்சேனா? சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்லை பண்ற? நோக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட 1/2 கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன். ஒண்ணுமில்ல ஐயரே, நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அத அவங்க அர்த்தம் புரிஞ்சுட்டே சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா? அசடு அசடு. சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல. இந்த லட்சணத்துல யாரு இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்றா? ஆமா, இதையே நீ கேக்குற? ஒண்ணுமில்ல ஐயரே, நாளை பின்ன எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீதே வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன, பேஷா எடுத்து கொடுத்தா போச்சு. அதெல்லாம் கொடுத்துருவ. அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரத்தையே நானும் அர்த்தம் புரியாம சொல்றதை விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தா என்னமோ பெருசா உன் தவத்துக்கு எடுத்துட்டா மாதிரி இந்த விரட்டு விரட்டுறியா? என்ன எழுது, சைக்கிள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? யாரு? மறிக்குழந்தா? ஒண்ணும் இல்ல மறிக்குழந்து, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போனா ஆத்து பக்கம் வந்தேன். அதுக்குள்ள பாரு இந்த பாலா போன சைக்கிள் பஞ்சர் ஆகி பழி வாங்குது. தண்ணி நீங்க எடுக்கிறீங்களா? ஏன் பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு தண்ணி கொடுத்து பண்றீங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தண்ணி சுத்தமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலான்னு வந்தா அதுக்குள்ள நீ... ஓஹோ, பரிசோதனை பண்ணவா? இத்தினோட புட்டியில எடுக்கிறதுக்காக இம்புட்டு தூரம் வந்தீங்க? ஏன் கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? இந்தாங்க புடிங்க. போதும். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடி விளக்க மாட்டேன். பொண்ணு பாக்குறதுல என்னடி விசேஷம்? ஒரே ஒரு விஷயம் நம்மளை விட கூடுதலா பண்ணுவாங்க. ஒண்ணுமில்ல, நம்ம ஊர்ல மாதிரிதே பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கும். அப்புறம் தரையில சமுக்காலத்தை விரிச்சு கையில ஒரு வீணைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடி காமிக்கும். ஆம்பிடுதே. அதானே பார்த்தேன். ஏன் இம்புட்டு மாப்பிள்ளைகளும் வந்துட்டு என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நான் யாருக்குமே பாடி காட்டல கலா. நல்ல காரியம் பண்ணுனேன். அதனாலதான் வீட்டு உள்ள வரைக்கும் வந்து உக்காந்துட்டு போயிருக்காங்க. இல்லனா வாசலோட ஓடி இருப்பாங்க. போடே கலா கலா, நான் பாட்டு கத்துக்கணும் கலா. சரி, ஆண்டவ விட்ட வழி. ஒண்ணுமில்ல மாதிரி குழந்தை, நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு ஓடுதுல்ல, காலையிலயும் இல்ல சாயங்காலமோ நீ ஆத்துக்கு போய் காலத்தளவு தண்ணில நின்னுக்க. காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்கல் எடுத்து உன் வாயில போட்டுக்க. அப்புறம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு மெதுவான்னு சாதகம் பண்ணு. ஆம்பிடுதேன், நீயும் பாட ஆரம்பிச்சிருவே.
பாட்டே வராது போல இருக்கு. முயற்சி பண்ணி பாப்போம். நாணல்களை சீராட்ட நாணல்களும் மெய்சிலுக்கு நீரலையை பாராட்ட வந்தது வந்தது காற்று வந்து சொன்னது சொன்னது பாட்டு கண்டது கண்டது நேசம் மறிக்கொழுந்து தங்குற வாசம் தொட தொட தொடங்கும் பூஜைதான் தொடரும் தொடரும் மெல்ல மெல்ல பருவ வாசல் தான் திறக்கும் திறக்கும் ஆடி கழிக்கும் பூச்ச மறந்து உணவில் கூடி கழிக்கும் இளமை தொடங்கி முதுமை வரையில் இனிய காட்சிதான் வேரோட்டம் வெயில் காய்ந்தது இங்கே நீரோட்டம் சில்லென பாய்ந்தது தொட்டு தொட்டு தழுவும் ஆசைதான் வளரும் வளரும் இதழ்கள் வேர்த்ததோ
என்ன தேவரே, இப்படி பஞ்சாயத்தாருக்கு பதிலே சொல்லாம போனா எப்படி? நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஏண்டி விடிஞ்சா கல்யாணம், நான் தனியா கிடந்து தவிக்கிறேன். நீ என்னடா நான் உரல உக்காந்துகிட்டு கோழி குஞ்சுகிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. என்ன கிழவே கொஞ்சம் குழந்தை போடி. நாட்டாமக்காரக வீட்டுல பாத்திரம் தரமுனாக போய் வாங்கிட்டு வந்து வையி. போடி போறேன் கிழவி, கத்தாத. அட சீக்கிரம் போடி. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா. இந்த மஞ்ச கயித்தை உன் கழுத்துல கட்டுற நானு என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை. கண்டே பத்னானி சுபகே தொஞ்சீவ கரதம் கண்டே பத்ராபி சுபகே சஞ்சீவன சாம்சரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன். இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மறிக்குழுந்து. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. மறிக்குழுந்து, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எதுக்காக இந்த கல்யாணம் வேணான? எதுக்காக இந்த மாப்பிள்ளை வேணான? அவனுக்கு என்ன குறை? அவன் என்ன நொண்டியா முடமா? அவன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டு அவன் கையால உன் கழுத்துல தாலி கட்டலான்னு இருந்த. எதுக்காக வேணான? அங்கேதே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தேவரையா. இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒவ்வொரு கன்னி பொண்ணுக்கும் தாலி மட்டும்தே முக்கியம்னா ஒவ்வொருத்தையும் தாலி எடுத்து தானாவே கட்டிக்கலாமே. ஒரு மனுஷன் கையால கட்டுற தாலி போட்டு மனசுக்கு பக்கத்துல என்னைக்கும் தொங்கிட்டு இருக்கிறதே, அந்த மனசுக்குள்ளார அவன் என்னென்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காதே. இல்லைன்னா கழுத்துல கட்டுற அந்த புனிதமான தாலியை கையிலயோ காலையோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லியிருப்பாளே. நல்ல மாப்பிள்ளையா வரமாட்டாங்களான்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நானும் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதே. ஆனா மனசு வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கைத்த மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிற உங்க மக மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கல. மறிக்குழுந்து, என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, நேத்து ராத்திரி உமா, என் பேரு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வா உள்ள போய் பேசலாம். உள்ள வந்து நியாயம் பேச ஒண்ணு நான் வரல. நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போதான் வந்தேன். இல்ல உமா, அது வந்து நான் உங்க மனசுல இல்லங்கிறதா தெரிஞ்சு போச்சேன். நான் ஏ பாபா, இத்தனை நாள் நீங்க எழுதுற லெட்டர்ல எல்லாம் நீ மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டியா வர முடியும். என் மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்க. வேற ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல துடிச்செல்லாம் எனக்கு கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு நீ தான், உனக்கு நான் தானே பெரியவங்க முடிவு பண்ணது பண்ணதான். அப்படி இப்படி எழுதி எழுதி என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப இன்னொரு அப்பாவை பொண்ணோட வாழ்க்கை கேட்டுட்டு வந்து நிக்கிறியே. இந்த பாவட சும்மா விடாது. அழாத உமா, ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன், என் மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்யல.
இது அசம்பாவிதமா என்னை அறியாம செஞ்ச தப்பு இது. இப்படி ஒரு அசிங்கம் நடந்து போச்சே தவிர இப்ப கூட உனக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவுமா. இந்த ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலை குனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆமாமா, என்ன நம்பு. அந்த பொண்ணை பார்த்தாலே ஆம்பளை மாதிரி இருக்கா. அவ கழுத்துல தாலி கட்டி நான் எப்படி சேர்ந்து வாழ போறேன்னு புரியலவுமா. பார்த்தாலும் கனவுல இருந்து எனக்கு நிஜ வாழ்க்கை என்னன்னு புது புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா, அந்த மறிக்குழந்தோட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மாமா. சின்ன வயசுல இருந்து உங்களே நம்பிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டீங்களே. அழாதவுமா, உள்ள போய் பேசலாம். மறிக்குழந்து, இப்படி கொஞ்சம் வா. நான் சொல்றதை கேளுமா. இல்லங்க டீச்சரம்மா, உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய பொய் சொல்றேன் சொல்லுவா. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எதுக்காக நான் மணமேடை வரைக்கும் வந்தேன்னா, எந்த சனங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டாங்களோ அந்த சனங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லேங்கிற விவரம் தெரியணுங்கிறதுக்காக. இது பாரு மறிக்குழந்து, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக இத்தனை பேருக்கு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டான்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா. மறிக்கொழுந்து, மாங்கல்யம் திருட்டு போற திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா நீ திருட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா, வாழ்க்கை இந்த அம்மா. நல்லா யோசனை பண்ணி பாருமா. யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுக்கறதுல கிளவி. நானும் தெரியாம திருட்டு கொடுத்துட்டேன். என்ன செய்யறது, ஆண்டவ விட்ட வழி. நீ வா, நம்ம போலாம். வா. எனக்கு அப்பவே தெரியும்டா. வருஷத்துல 3 மாசம் இந்த உருப்படாத மனுஷங்கிட்ட அனுப்பி வைக்கிறமே, உன்னையும் அவர் மாதிரி உருப்படாம ஆக்கிடுவாரேன்னு. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த பாரு, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்காத. உன்னையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க. உருப்படி அவங்க அப்பா அத்தா கிட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்க. அப்புறம் மகன் எக்கடி கெட்டு போகட்டும். எனக்கு என்ன, அப்பா படுத்து படுக்கையா இருக்கிறதுனால நானும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போக முடியாம போயிடுச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே மாமன் மேல உசிரியை வச்சிருக்கிறேன்னா பதறி அடிச்சுட்டு ஓடியாந்தேன். இனிமே நான் மாமனை தனியா விட்டு போனா என் மாமன் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால நான் இங்கேயே தங்கிட போறேன். எப்படியோ தொலைஞ்சு போடி, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பம் பொத்தி தானே வரும் இவனுக்கு. நான் போறேன். மனோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத்தனை வருஷம் நீ என்ன பிரிஞ்சு வாழ்ந்ததுனால தான் இந்த பய பாதி நாள் அங்கேயும் பாதி நாள் இங்கேயுமா வளர வேண்டியதா போச்சு. அதனால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு ஊர் சிரிக்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. இனிமேலாவது இந்த ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையை விட்டுட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி. காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா? நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அதை பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம். அதானே பார்த்தேன். சோழியும் குடுமி சும்மா ஆடாதே. அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு அப்பாவி பொண்ண 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணி நடுத்தருவுல விட்டதும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் எப்படி? நாம 2 பேரும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினா அதை பார்த்து அவன் திருந்துவான் இல்ல? உங்களுக்கு உண்மையிலேயே அவன் நல்லா வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஷோக்கு, பொம்பளை ஷோக்கு. உங்க யோகிதை எனக்கு தெரியாது. இத்தனை வயசுக்கு அப்புறமா பொண்டாட்டி சோகம் கேக்குது. வெக்கம் கெட்ட மனுஷன். என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? இனி ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிடும். மாமா, இந்தா மரியாதையா உள்ள போ. உள்ள போய் வேலையை பார். போடி உள்ள போ. யாருடி? அட, இந்த மறிக்குழந்துதான் சொல்றேன். நேத்து கல்யாண வீட்டுல வக்கனையா பேசிட்டு தாலி கட்டிக்காம வந்துட்டான்ல. இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சுக்காம இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, தாலி கட்டிக்கிட்டா இப்படி ஆம்பளை மாதிரி ஊரை சுத்தி சுத்தி வர முடியாதுல்ல, அதுக்குதான். அடி போடி, வாய் பிடிச்சுதான் மாங்காய் பிடிச்சுதான் பேசாதடி. ஓம் புருஷன் இன்னொருத்தி கூட போறத நீ ஒத்துக்குவியா? தலைவலியும் பௌத்த வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு என்னவோ மறிக்குழந்து பண்ணது சரின்னு தான் படுது. ஒரு நாள் படுத்து எந்திரிச்சோங்கிறதுக்காக தரங்கட்ட ஒருத்தங்கிட்ட தாலிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத விட அவன் முண்டைச்சியா இருந்துட்டு போயிடலாம்.
என்னதான் அவன் தரங்கெட்டவனா இருந்தாலும் ஒரு பொட்டச்சி தாலியை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு பேசுனது எனக்கு என்னமோ சரியா படல. தாலி ரோட்ல பட்ட பகல்ல புருஷனோட போயிட்டு இருக்கும் போதே புருஷனை அடிச்சு போட்டு பொண்டாடி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த கலிகாலத்துல போய் தாலிய பத்தி பேச வந்துட்டான். ஆம்பளை துணை இல்லாம வெறும் தாலிய மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தனியா என்னத்த பண்ணும்? வேலைய பாப்பியா? டேய், இதுல உள்ளத அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். எது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. புய். ஐயோ! யோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய். புஷ். வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி எனக்கு இந்த வாட்டர் கண்டிஷன் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டு நான் பாப்பா கவனிக்கிறேன். இது சீரியஸான விஷயம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த பாருங்க. இங்க வாங்க. மத்தபடி நான் சொன்னது ஞாபகம் இருக்கணும். ஓகே சார். பணத்தை வெச்சுங்க. அப்புறம் நான் பாத்து பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். ரெடி பண்ணிடுறேன் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். அப்பப்ப நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். நீங்க புறப்படுங்க. ஓகே, தேங்க் யூ சார். யோ கணக்கு, யாரே அவனுங்க? உங்க அப்பா வீட்டு பணமா வாரி வாரி கொடுக்குறேன். தம்பி, இந்த கணக்கே வேற. வாங்க சொல்றேன். அட வாங்க வாங்க தம்பி, நாம பூச்சி மருந்து தயார் பண்ற ஃபேக்டரி வச்சிருக்கிறோம். ஆமா. இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருளை, அது இருக்கு பார், ஆத்து தண்ணி, அதுல குழாய் மூலமா யாருக்கும் தெரியாம அப்பப்ப நான் திறந்து விடுறேன். வர்ற தண்ணி அதை அடிச்சுட்டு போயிடுது. இப்போ நம்ம கம்பெனிக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு யூனிட் வந்திருக்கு, செக்கப்புக்கு. அது இத பார்த்துட்டு, இப்படி கழிவு பொருட்கள் ஆத்து தண்ணியில கலந்தா அது பாய்சன் ஆயிடும், ஜனங்களுக்கு ஒத்துக்காது, அதனால உடனடியா செப்டிக் டேங்க் கட்டு, ஒரு யூனிட்ட செட்டப் பண்ணுன்னு ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு செலவு வச்சிருவாங்க. அது தேவையா நமக்கு? அதனால அவங்க வாயை அடைக்கிறதுக்காக அப்பப்ப 1000-2000 அப்படி கொடுத்து செட்டப் பண்றேன். கணக்கு, நீ ஜிர்த்தையா? ஏன் தம்பி, அப்படி இல்லைன்னா உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க காலம் வரைக்கும் கணக்கு புள்ளியாவே நான் காலத்தை ஓட்ட முடியுமா? அது சரி, என் கணக்கு கொஞ்சம் கவனி. உன் கணக்கு எப்பவுமே பாக்கெட்ல இருக்கு தம்பி. பாக்கெட்ல இருந்தா எப்படி அவுத்து விடு. அதுவும் சரிதான். மறிக்குழுந்து, குழந்தைய தனியா போட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் இறச்சுட்டுமா? சரி வைக்கா, ஊத்துறேன். என்ன மாதிரி குழந்தை, என்னாச்சு? என்னக்கா இது, உண்டா இருக்கா போல தெரியுது. ஊரு கடத்துல வாடி எடுத்துட்டு ஊரே நாசம் பண்ணி விட்டாளே. வேட்டி மட்டும் வெள்ளையும் சொல்லியமா கட்டிக்கிறாருங்க.
வீடு பிஞ்சு போனதும் பீத்தையும் வச்சிருக்கானுங்க. இந்த வீட்டை இடிங்கடா, நான் கார வீடா கட்டி கொடுக்குறேன், எங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு சொன்னா கேட்கிறானுங்களா? பாரு, மொசலுக்கு சேவிங் பண்ண மாதிரி மூஞ்சி வச்சு ஒரு பீடி போடா. ஏன் ரங்கநாதா, ஏன் பதினேழு ஓடி வர்ற? ஐயா, நான் மோசம் போயிட்டேன் ஐயா. என் பேத்திய பாத்தீங்களா? மறிக்கொழுந்தா, அவளுக்கு என்னாச்சு? கிணத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பாட்டி வந்துச்சா, இந்த பக்கம் ஓடி வந்திருக்கா. ஊசி போன மசாலா வடை ஏதாவது வாங்கி தின்றுப்பா, வாந்தி எடுத்திருப்பா, ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா. அது இல்லப்பா, என் பேத்தி ஏதோ உண்டாயிருக்கா போட்டு சோறு முட்டையில விழுந்தாலும் விழுந்துருவா ஐயா. என்னது, மறிக்கொழுந்து உண்டாயிருக்கடா? கிளவி வா, கிளவி சீக்கிரம். மறிக்கொழுந்து, 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 மறிக்கொழுந்து. என்னம்மா இது? என்ன அவ்வளவுதானா? அன்னைக்கு என்னமோ ஊர்க்காரங்க மத்தியில பெருசா பேசுனேன், அதெல்லாம் என்னாச்சு? என்னதான் இருந்தாலும் உன் பொம்பளை புத்தியை காட்டிட்டு பாத்தியா? ஊர் சொன்னா அனைவரையை தூக்கிறீங்க. நீ என் கூட பிறக்கல, உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு பொம்பளை தைரியத்தோடு இருக்கு. நீ எவரை பத்தி கவலைப்படாதம்மா. எனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லை. 4 கட்டடத்துல உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாவது உன்னை கடைசி வரைக்கும் கண்கலக்காம காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றது வீட்டுக்கு போ. ஆமா வா. ரொம்ப நாளா மனசுல நினைச்ச காரியம் தள்ளி தள்ளி போச்சுன்னா நம்ம ஊர்க்காரங்க அந்த இடத்துக்கு போய் சாமியை நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கன கிடக்குற ஒரு கல்லை எடுத்து உச்சி பாறை மேல ஓங்கி எறிவாங்க. எரிஞ்ச கல்லு கீழே விழுகாம மேலேயே தங்கிருச்சுன்னா நினைச்சது நினைச்சபடி நடக்குங்கிறது நம்ம ஊர்க்காரங்களோட ஒரு ஐதீகம். நினைக்கவே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுடுவாங்க போல இருக்கே. எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம அதான் டாக்டர் கிட்ட கூட்டு வந்துட்டல, அவங்க பாத்துக்கோங்க, நீ சும்மா இரு. இவ வேணும்னே பண்ணிருப்பான். இவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல பாத்துருக்கா இவ. சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்குறான்னா ஏன்டா கொலையார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு சாயத்து வேற. எல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா, இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்னமா என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன ஏன்டா கம்பு தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே, உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா, அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருனே. அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் அடிச்ச மாதிரி? மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷனு? அண்ணே, நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும். ஆமா, நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியமா? போமா. ஆனா போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிச்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து? போடா, போய் மம்படி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்கு உரைச்சு பாக்குற தங்கமாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்னை அப்படியே விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா?
கொண்ட ஊசி மாதிரி பெண்ட் ஆகிருக்கான். இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிஞ்சுக்கிட்டே காட்டி கொடுத்துட்டில்ல. தலை இது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிறேன். பார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் டென்ஷன் என்ன? உனக்கு டென்ஷனா? எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புனேன். என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாய் முட்டை எங்க தேடி காணோம்னே. இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம போலாம். இதெல்லாம் ஓ வேலைதானா? மறுக்கொழுது கிளவி செத்து போச்சுமா. நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கேட்பேன், கொடுப்பியா? அதானே பார்த்தேன். என்னடா என்னைக்கும் இல்லாம எலி அம்மனத்தோடு போகுதேன்னு நீ இப்ப அன்பா கூப்பிடும் போதே எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணுமில்ல, நம்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரு. செத்து போறவங்க கண்ணு எடுத்து கண்ணு தெரியாம உயிரோட இருக்கிறவங்களுக்கு வைக்கலாமா. கண்ணு தானம் பண்ற மாதிரி தோலை கூட தானமா எழுதி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நீ எனக்கு சொத்து சொகத்தை கூட எழுதி வைக்க வேணாம் கிழவே. உன் தோலை மட்டும் தானமா எழுதி வச்சா அதுவே எனக்கு போதும். எதுக்குன்னு கேக்குறியா? என் கல்யாணம் தள்ளி தள்ளி போறதுக்கு என் நேரம் கூட ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ நல்லா செக்க சேவேன்னு இருக்கல்ல, நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட தோலை எடுத்து எனக்கு வச்சு தச்சாங்கன்னா நானும் உன்னைய மாதிரி செவ செவேன்னு ஆயிடுவல்ல. அப்புறம் எவன் என்னைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவா. சேவியா அப்பத்தா? நான் செத்ததுக்கு அப்புறமாவது உனக்கு ஒரு விமோசனம் பிறந்துச்சுட்டா நான் வேணாம நான் சொல்ல போறேன். என் தோல் என்னடி தோல், என் ரத்தம், சதை, எலும்பு எல்லாத்தையும் உனக்கு அப்பதா. வணக்கம். என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதான வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு தடவை சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பார்க்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புல இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி, இந்த வர்றேங்க. இந்த வீடு எனக்குதான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கு என்ன தெரியல? உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அசி போடு. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோச்சிக்காத. வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ, போடா. ஆலமரமா ஆலமரமா ஊருக்குள்ள ஆசை கோயிலா சொகத்துல ஆசை மனசுல பாசம் விளைஞ்சது மோசம் ஆச்சு. பார்த்து தீரிச்சது காதலும் இல்ல பகக்கனவாச்சு. ஓ மறி கொழுந்து ஏ மறி கொழுந்து ஓ மறி கொழுந்து காலக்குயிலா காதல் குயிலா பாடுதம்மா. பாச சுமைய பாவ சுமையா தாங்குதம்மா.
இவளுக்கு தாடி கிடைக்கலையே, ஒட்டி படுத்தவன் எட்டி நடப்பா என்று தெரியலையே. ஓ மறி கொழுந்தே, ஏ மறி கொழுந்தே, ஓ மறி கொழுந்தே. போயும் போய் இந்த வீணா போன மூஞ்சில மூச்சு தானே வெளியில போனோம். நிறுத்துங்கடா, கூத்தாண்டிங்கன்னா கட்டி எடுத்து குத்திடுவேன். முதல்ல அந்த மேடை காலி பண்ணுங்கடா. அவனும் 10 வருஷமா அதே ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஜனங்களை தரிக்காம பாத்துக்கிட்டேன். நவீன காலத்துக்கு வாங்கடா. அட ஒரு சினிமா போடுவோம் பாப்போம் இல்லாம இன்னும் ராஜாராணி கதையை பாத்துக்கிட்டேன். போங்கடா போய் அந்த மேடை உக்காருங்க. அட உக்காருங்கம்மா, உங்களை யாரையும் நான் ஏமாத்திர மாட்டேன். இதை விட நல்ல பொழுதுபோக்கா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். மறி குழந்தை வா. நம்ம மறி குழந்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்லயே நல்லா பாட்டு படிக்கக்கூடிய ஒரே பொண்ணு மறி குழந்தை தான். பாட்டு கத்துக்கிறேன்னு ஆத்தங்கரைக்கு போய் வவுத்துலயே புள்ளிய வாங்கிட்டு வந்தான். அது பாவாவ சொந்த கதை. நமக்கு தேவை மறி குழந்தை பாட்டு. பசங்களா மறி கொண்ட பூ மாதிரி மேடல் ஏற்றுங்கடா, பாடுவா.
என்னடிமா காலையில இருந்து வெறும் வயிற்றோட படுத்திருக்கிறியே? இந்த பாலை குடிச்சிட்டு படுத்து. திருட்டு பயலுக்கு பிறந்தது. மறிக்குழந்தை, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதம்மா. இப்போ ஒண்ணும் மோசம் போயிடல. அந்த பையன் எதுலயுமே ஒரு பிடிப்பில்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அவனுக்கும் உன்னோட வாழணுங்கிறதா ஆசை. ஆனா அத்தனை பேருக்கு முன்னால நீ அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டதுனாலதான் உன்னை வந்து எப்படி கூப்பிடுறதுன்னு பேசாம இருக்கான். 10 பேருக்கு பாய போடுற தாசியா இருந்தா கூட படுக்கணும்னு வந்தவன் பசியோட இருந்தா தான் ஏத்துக்குவா. பாவம் கஷ்டப்படுறாளேன்னு இறக்கப்பட்டு பணம் கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொன்னா பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி வெளியே போடான்னு தான் சொல்லுவா. விடுஞ்சா கல்யாணம் ஊரு கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரில உங்க மகன் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்ததுமே எது கொலையை வெடிச்சிருச்சு. எவன் தொட்டாலும் படுத்துக்கிற ஈர சாதியில நான் பிறக்கல. அன்னைக்கு ஒரு நாள் டீ கடையில உங்க மகன் சிரிச்சுட்டு போனதை பார்த்து உண்மையிலேயே நம்மளே ஒருத்தர் விரும்புறாருன்னு நினைச்சுதான் என் மனசு நான் பறி கொடுத்தேன். அவர் சொன்ன மாதிரி நான் ஆம்பளத்தனமா சுத்தினதுன்னமோ உண்மைதான். ஆனா ஒரு ஆம்பளை கூட என்ன அசிங்கமா ஒரு பார்வை பார்த்ததில்ல. அப்ப உன் முடிவு நீ மாத்திக்கவே மாட்டியா? என்னால இந்த உலகத்துல தனியா வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். ஏன் இந்த உலகத்துல புருஷன் துணை இல்லாத பொம்பளைகளே இல்லையா என்ன? அவங்க எல்லாம் உயிரோட வாழாம புருஷன் செத்த உடனே உடங்கிட்ட ஏறிட்டாளா என்ன? நானும் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். பாடுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்கேன். என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதான் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னு அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது? சம்பள பாக்கி. டேய், பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கெட் இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. 2 செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா. வர்றேன். என்ன தவிரையா? அதான் உங்க பையன் எந்திரிச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சாரா? உங்க தயவு தான் டாக்டர் ஐயா. என்ன உள்ள 6 மாசம் அவஸ்தைப்பட்டான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நான் கொடுத்திருக்க மருந்து மாத்திரை கம்மி பண்ணீங்கன்னா போதும், எல்லாம் சரியா போயிடும். நீங்க கொடுத்த மருந்து மாத்திரை, நீங்க சொன்ன முறைகள் எல்லாத்தையும் நாங்க கடைபிடிக்கிறோம். வரையா? தேங்க்யூ வாப்பா. என்னங்க வீடு கட்டுறவர? செங்கல் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? நாளை கட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாமா? செங்கல் எல்லாம் வந்துச்சு மேஸ்திரி. உங்களுக்கு தேவையானதை என்ன எடுத்துட்டு போங்க. ஆனா எண்ணிக்கை மட்டும் கூடிடாம பாத்துங்க. எண்ணிக்கை பத்தி நீ என்கிட்ட சொல்றியா? எங்க அப்பா என்ன ஏட்டு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காயா? உன்ன மாதிரி குறுமட்டு இல்ல நானு. போயா. பாக்குறது மேஸ்திரி வேற, ஆனா அந்த திமிர்த்தனமான பேசி மட்டும் குறைக்க. என்ன சொன்ன நீ? இல்ல நாளைக்கு வேலை நடக்கணுமே, அத பத்தி சொன்ன. தலைய பாரு, நல்ல சைக்கிள் சீட் ஆட்டம். குழந்தை குழந்தை இப்படி படுக்க வச்சுட்டு வா. நான் செங்கல் ஒவ்வொன்னா எண்ணி தர்றேன். வாங்கி கீழே வைக்கிறியா? சரி வா. குழந்தை பணியில இருந்துச்சுன்னா அவன்
குழந்தை பணியில் இருந்தா உங்களுக்கு பாசம் பொங்கி வருதோ? உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்தை பாசம்? நீங்க எல்லாம் கரவழிய கல்யாணத்தை பண்ணி கரவழிய புள்ளைய பத்து கரவழிய காண போற பசங்களா? நீ சும்மா இருமா. ஒரு தப்பையும் பண்ணிட்டு இந்த புள்ள கையில ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு நிஜ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னவல்ல நீ. இதுக்கு பேர் தான் நிஜ வாழ்க்கை. சும்மா இருமா. இவங்க எல்லாம் குழந்தை எடுத்துட்டு போய் மரவரை கழுத்து நட்டு கொண்டாலும் கொண்டு விடுவானுங்க. எங்க வாய் சுருமிக்கு வந்து பயம். இங்க நிக்காதடா. போடா போடா போடா. ஏன் கணக்கு இந்த தேவர் மாவையன் தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கான்? தம்பி, பய பாக்குறதுக்கு தான் ஊமை, ஆனா பண்ற காரியம் எல்லாம் ஊமை குசும்புத்தானம். இந்த கோர்ட்ல கொலை பண்ணிட்டு சுய நினைவு இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களே, அதே மாதிரி ஒரு பொண்ணை கெடுத்துட்டு சுய நினைவு இல்லாம கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆமா ஆமா, இவன் எங்க தப்பிச்சான்? அவன் எல்லாம் இவனை ஒதுக்கி வச்சுட்டா. டேய், மறிக்கு வந்து மத்தள மாதிரி எப்படி வாச்சாலும் சத்தம் வரும். தம்பி, சத்தம் எல்லாம் வந்துருச்சு, ஆனா அந்த சத்தத்துக்கு யார் காரணம் அப்படிங்கறதான் தெரியல. என்ன கணக்கு சொல்ற? குழந்தை சத்தத்தை தான் சொல்றேன். இப்போ அந்த சத்தத்துக்கு காரணம் இவன் தான் வச்சுக்க. மறிக்கொழுந்து இந்நேரம் இவனை சேர்த்திருக்கணுமே. பல பேர் வச்ச மாத்தலாம்ல, அதுல அந்த பழனவன் யாருங்கிறதுல அவளுக்கே கோபமா இருந்துச்சு. நாங்கதான் ராத்திரியானா தண்ணி அடிக்கிறதுக்கு இப்படி ஓரமா ஒதுங்குவோம். உனக்கு ஏன்பா தலையெழுத்து? இப்படி நான் பூரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போப்பா, போய் நல்லா தூங்கு போ. கடையை தொடருவோம் வா. மகனே, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வயிறு எரியுதுடா. நம்ம குடும்பத்துக்கே ஒரு சாவமோ என்னவோ. நான் தான் பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல, நீயுமா இப்படி? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். மறிக்கொழுந்து பேசினது நடந்துகிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே சதா நினைச்சுக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உமாவை கல்யாணம் பண்ணிக்க. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரியுதுடா, புரியுது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், கவலைப்படாத. மகனே, உனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ இந்தா. இப்ப இதான் ரொம்ப தேவை. மல்லிகைப்பூ மல்லி வேணும். உமா, உமா, நான் சொல்றத கேளுமா. ஒண்ணு சொல்ல வேணாம். இத்தனை நாள் நீங்க சொன்னதை கேட்டதுனாலதான் வெக்கத்தை விட்டு மாமா மாமா உங்க மாப்பிள்ளை நடத்தி சுத்திட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண போற? ஊருக்கு போறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமேல வெக்கத்தை விட்டு என்னால இங்க இருக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நான் மாமா மேல உசிரையை வச்சிருந்தது உண்மைதான். அதனாலதான் இத்தனை நாள் அவரை அவமானப்படுத்தினதெல்லாம் தாங்கிட்டு இருந்தேன். இனிமேல தாங்க முடியாது. நானும் ஒரு சராசரி பொண்ணுதான் மாமா. அவர் என்ன கட்டிக்கலங்கிறதுக்காக நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். நீங்களாச்சு உங்க மகனாச்சு ஆள விடுங்க சாமி. உமா, பொறுத்ததான் பொறுத்த. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்க. விடியறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் ஒப்புக்கிட்டேன், ஏன் தப்புகளை ஒப்புக்கிட்டேன்.
தாயின் கதை கேட்டுத்தான் திரைகளின்றி பாடு புது பாட்டுதான். வாங்க தேவரையா, வாங்க. என்ன விஷயம் சொல்லி அமைச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒண்ணு இல்ல மாதிரி குழந்தை, அன்னைக்கு ஏன் கல்யாணம் வேணாம்னு சொன்ன? அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேனுங்களே, மனசுக்கு பிடிக்காத உங்க மகன்கிட்ட மஞ்ச கயத்தை மட்டும் வாங்கிக்க பிடிக்கலன்னு. என்னைய விட அவரை சின்ன வயசுல இருந்து புருஷனா மனசால நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோடையாவது நிம்மதியா வேணாம்னு சொன்னேன். நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு ஊரு பூரா சொல்லிட்டு ஒளிஞ்சு இருந்து பால் பழம் சாப்பிடுற மாதிரி இருக்குது உன் கதை. புரியலையே. கல்யாணமும் வேணாங்கிற, அவங்க வேற சந்தோஷமா வாழணும்னு சொல்ற. நீ இந்த ஊருக்குள்ளேயே இருந்தா அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க? ஏன் நான் என்ன பண்றேன்? நீ ஒண்ணுமே பண்ணல. இதே ஊர்ல இந்த குழந்தையோட நீ இருக்கிறத பாத்துக்கிட்டு அவன் எப்படி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு மனசார நினைச்சினா இந்த ஊரை விட்டு போயிரு. அதுதான் உனக்கும் நல்லது. என்ன போய் வெளியூருக்கு போடிட்டா நான் எங்க போவேன்? எனக்கு யாரையா தெரியும்? நாளைக்கு காலையில ஊர் கூடி ஆத்துல பொங்க வைக்கிற ஆத்து திருவிழா நடக்குது. அந்த பரபரப்புல நீ இருக்கிறியா இல்லையான்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா நீ ரயில் ஏறி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டினா என் பிரச்சனையே தீந்துரும். வேணாயா, என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். நான் வர மாதிரி கொழுந்து. இவ்வளவு நேரம் அவர் பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போவாது உன் மனசை கொஞ்சம் மாத்திக்கம்மா. அனாவசியமா என் மகனை ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண பாவத்துக்கு ஆளாக்காத மாதிரி கொடுங்க. பாவம் செஞ்சது நான் தாம்மா, உங்க மக இல்ல. இது பாரு, நீ பாவம் பண்ணியோ இல்ல அவன் பண்ணானோ, நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு இந்த சிசுவையே அனாதையாக்குறீங்க. அது அதோட தலை விதி. விதியாவது விளக்கு மாறாவது. இதுக்கெல்லாம் காரணமே உன் வரட்டு பிடிவாதம் தான். டீச்சர் அம்மா, நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உங்க புருஷன் வந்து ஊரை விட்டு போயிருன்னு சொல்றாரு, நீங்க போகாதேங்கிறீங்க. ஏன் என்ன இப்படி வாழவும் விடாம சாகவும் விடாம சித்திரவதை செய்றீங்க? என் வாரிசை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தாமா நான் உங்ககிட்டயும் அவங்ககிட்டயும் மாத்தி மாத்தி போராடிக்கிட்டு இருக்கேன். இடையில இந்த மனுஷன் வேற வந்து ஏடாகுடம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. மறிக்குழந்து, நான் சொல்றதை கேளுமா. இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல. உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன். வா அம்மா என் கூட. நீங்க நினைச்சா கட்டுக்கிட்டு வேண்டான்னு அவுத்து வைக்கிறதுக்கு தாலி என்ன அருணா கயிறுன்னு நினைச்சுக்கலாமா? இத பாருங்கம்மா, உங்க புருஷனுக்கு நான் இந்த ஊரை விட்டு போறதா வாக்கு கொடுத்துட்டேன். இனிமே நீங்க என்ன பேசியும் பிரயோசனம் இல்ல. தயவு செஞ்சு என் மனசு மாத்திரலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. போயிட்டு வாங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு உங்க மருமகளா வாழ கொடுத்து வைக்காத பாவி நான் தேம்மா. சத்தியமா இது நடக்காது. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. முனுசாமி, ஏய் ஐயா, விடிஞ்ச ஆத்து திருவிழா நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. அங்க ஆத்துல தண்ணி இல்ல, பொங்க வைக்க தண்ணி எடுக்க எல்லாரும் அங்கதான் வருவாங்க. நீ போய் அந்த மடையை அடைச்சு விட்டுவா. என்ன? சரி சரின்னு படுத்து தூங்காதடா. சரிங்க, போறங்க. இப்படி நீ அமைதியா இருந்து இத்தனை நாள் என்ன அலக்கழிச்சது போதும்டா. இதுக்கப்புறமும் நீ அமைதியா இருந்தீன்னா அதுவும் அழிவுக்கு தான் அறிகுறி. அம்மா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் வெக்கப்பட்டுட்டு அவன் மூஞ்சில கூட முடிக்க முடியாம வேதனையோட அழைச்சிட்டு இருக்கமா. உட்காந்து எப்படிமா விழ முடியும்? திருப்பி வீரப்பு பேசுறா தற்கொலை படிக்கிற தவிர வேற வழி இல்லமா. எனக்கு ஒரு வழி இல்லை. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நீ அவன் முன்னாடி போய் நின்னா போதும், நிச்சயமா அவன் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டான். ஆமாப்பா, நான் சொல்றதை நம்பியா. என்னையா பாத்து அடங்கியா, நீங்க அடங்கியா.
என்கிட்டயே கை நீட்டி பணம் வாங்கிட்டு எட்டப்ப வேலை பாக்குறியா? நான் கம்பி எண்ணத்துல அப்படியே என்ன சந்தோஷம் உனக்கு? சந்தோஷம் ஒண்ணு இல்லையா? நான் கம்பி எண்ணாம இருக்கணும்னா உடனடியா தந்தி கொடுத்து போலீஸையும் எங்க அதிகாரிகளையும் வர சொல்லி ஆகணும். நாளை காலையில் நடக்க போற ஆத்து திருவிழாவுல ஆத்துல இருந்து யாரையும் தண்ணி எடுக்காம தடுத்தாகணும். ஹெல்த் சொல்றது கேளு. இந்த விஷயத்த பேசாம விட்டா ஏதோ அசம்பாதம் நடந்து போச்சு அப்படியே விட்டுருவாங்க. இந்த பாரு, இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தனும் அதை விட பல மடங்கு கொடுக்குறேன். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. உங்க பூச்சி மருந்து ஃபேக்டரியில இருந்து வர கழிவே எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கூட நினைச்சு ஆத்துல திறந்து விட்டுட்டீங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் கை நீட்டி காசே வாங்கிருக்க மாட்டேன். நாளைக்கு ஆத்து திருவிழா பொங்க வைக்கிறாங்க. ஆத்துல தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லி மடை அடைச்சிருக்காங்க. நீங்க திறந்து விட்ட கழிவு எல்லாம் அதுல விஷமா கலந்துருக்கு. அதை குடிச்சிட்டு ஜனங்களா செத்து போறதுக்கு முன்னாடி நான் என்னோட கடமையை செஞ்சே ஆகணும். உன் வேலையை செஞ்சுதான் ஆகணும்னா என் வேலையை நான் காட்டித்தான் ஆகணும். அந்த பையன் இன்னும் வரலையா? என்னமா உட்காந்துக்கிட்டு மனம் எந்திரிச்சு ஆத்துல தண்ணி எடுத்து அடுப்பு பத்த வைங்க. பொங்க வைக்க நேரமாவது இல்ல. நம்ம பொம்பளைங்க சொன்னாதான் செய்வாங்க. என்னயா அது? யாரையும் ஆத்துல இருந்து தண்ணி எடுக்க வேடாம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு யாரையும் தண்ணி எடுக்க விடாதீங்க. என்ன சொல்லுங்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். யாரையும் தண்ணி குடிக்க விடாதீங்க. ஏன்னு கேக்குறேன். நம்ம ஒரு பூச்சி மருந்து ஃபேக்டரியில இருந்து கழிவு போன தண்ணி எல்லாம் அவங்க ஆத்துல திருப்பி விட்டுருக்காகலாம். அதெல்லாம் நீங்க திருவிழாவுக்காக அடிச்சு வச்சிருக்கிற இந்த தண்ணியில விஷமா கலந்துருக்கு. சொல்றையா, தயவு செஞ்சு யாரையும் ஆத்துல இருந்து தண்ணி எடுக்க வேணாம்னு சொல்லுங்கய்யா. மறிக்கொழுந்து, இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? நான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தப்போ நம்ம ஹெல்த் ஃபேக்டரி துறைகிட்ட இந்த விஷயத்த சொன்னதை என் காதால கேட்டேன். அதனால அந்த ஃபேக்டரி துறையை அவங்க ஆளுகளும் நம்ம ஹெல்த்த அடிச்சு கொண்டு விட்டாங்க. மறிக்கொழுந்து, இத்தனை நாளும் பாவக்கூத்து வருது கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஊருக்காரங்களை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு 4 ஊருக்காரங்களும் கூடி இருக்கிற இந்த ஆத்து திருவிழாவிலையும் உன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? இல்ல, சத்தியமா இல்லவே இல்ல. நான் சொல்றது போய் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் சொல்றது அத்தனை உண்மை. இத்தனை நாளா நீங்க என்ன கூப்பிட்டு சின்ன சின்னதா கிண்டல் பண்ணதுனாலையும் கேவலப்படுத்துறதுனாலையும் என் மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்திக்கிறதுக்கு அப்படி 1-2 பொய்ய சொல்லி ஊரை ஏமாத்துனதுன்னவோ நெசந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றது அப்பட்டமான உண்மையா? தயவு செஞ்சு என்ன நம்புங்க நாட்டமக்கரையா. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. மறிக்கொழுந்து, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இத்தனை நாளும் ஏதோ விளையாட்டுத்தனமா நம்ம ஊருக்காரங்களை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருந்த. இன்னைக்கு ஆத்து திருவிழா, அசலூர்காரங்க அத்தனை பேரும் கூடியிருக்காங்க. பொட்டப்புள்ள நீ வந்து இப்படி கலாட்டா பண்றது எனக்கு என்னவோ நல்லதா படல. என்ன மன்னிச்சிருங்கய்யா. இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு
இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ ஐயோ மறிக்குழந்தைக்கு என்ன? யாரும் சொல்லுங்கள. என்னையா என் மறிக்குழந்தைக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஆத்து தண்ணியில விஷம் கலந்துருக்குங்கிறத இப்போ அது நம்புறியா? என்ன சொல்றா? விஷமா? இப்பதான் முழு மனசோட உன் கழுத்துல தாலி கட்டணும் ஓடோடி வந்தமா. எந்தமா இது? அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. நீங்க தாலி கட்டணும்னு மனசுல நினைச்சதே போதும். கல்யாணமாகி உங்க கூட வாழ்ந்து முடிஞ்சு திருப்தி எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கும் பிறந்த இந்த பிள்ளைய வாங்கிக்கங்க. அம்மா, இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒரு சராசரி பொண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கலங்க. பெரிய வசதியான குடும்பத்துல பிறக்கல, பெரிய படிப்பும் இல்ல, ஒரு நல்ல துணிமணி கூட நான் கட்டி பார்த்தது இல்லைங்க. என்னைய பார்த்து எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டது கூட இல்ல. இந்த மாதிரி வாழ்க்கையில நான் என்னென்ன விஷயங்களை தொலைச்சிட்டு தெருவுல நின்னனோ அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வந்துடாம பாத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து சீமைக்கு அமிச்சு பெரிய படிப்பு படிக்க வைங்க. பருவ குமரியா என் பொண்ணு வந்து நின்னா பாக்குற அத்தனை பேரும் அவளை கையெடுத்து கும்பிடுற மாதிரி வளர்த்து வைங்க. எதிர்காலத்துல என் பொண்ணு பாக்குற ஒவ்வொரு ஆம்பளையும் இப்படி ஒரு பொண்டாட்டி தனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற மாதிரி அவளை வளர்த்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பா செய்யறோம். அன்னைக்கு உன்னை குழந்தையா தூக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு போனா உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை எல்லா வகையிலையும் வளர்த்துட்டமா. திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்தா உன்னோட தான் வரணுங்கிற வைராக்கியம் எனக்கு. அதனாலதான் இவ்வளவு நாளா இந்த கிராமத்துக்கே வரல. நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வளர்த்து மறிக்குழந்து ஆசைப்பட்ட மாதிரி அவன் மகளை வளர்த்துட்டாரு இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சு. அது போதும். இப்ப புரியுதாடா கண்ணா? இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் உனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு புரியுதா?
ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாலையும் ஒரு பொண்ணுதான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சாதனையாக அந்த பெண்ணே இருக்கக்கூடாது என்று யோசித்ததின் விளைவாக வந்தவள்தான் இந்த மரிக்கொழுந்து. பணிவுடனும் பாசத்துடனும் புதியவன்.